வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம செட்டிநாட் ஸ்டைலில் சூப்பராக ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். முதல்ல இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஓரளவுக்கு வறுபட்டதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்க போகிறோம். மிளகு, சோம்பு, சீரகம் ஒரு டீஸ்பூன் நல்லா அதை வதக்கிக்கோங்க. இதோட ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். யூஷுவலாக மல்லி வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் பச்சை வாசம் போகும். மல்லி நல்லா வதங்கினதும் 2 இல்லைன்னா 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 இல்லைன்னா 6 பல் பூண்டு. இது சின்ன வெங்காயம், அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததான் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் அதே மாதிரி பெரிய தேங்காவாக இருந்தால் 1/4 மூடி தேங்காய், சின்ன தேங்காவாக இருந்தால் அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா வதங்கணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்டதும் ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுவும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஆயிலில் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுங்கள். அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணலாம். இதோ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணும். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் எப்பயுமே மீன் குழம்புக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் தரும். இது அரை டீஸ்பூன் வெந்தயம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெந்தயம் யூஷுவலாக வாயில் தட்டுப்படுத்த பிடிக்காதவங்க வெந்தய பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி. பெரிய சைஸ் தக்காளி இல்லைன்னா 2 சின்ன தக்காளி ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். எவ்வளோ தூரம் தக்காளி வதங்குதோ அவ்வளோ தூரம் குழம்பு நல்லா இருக்கும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. மசாலா ஆட் பண்ணுற டைம் ஆச்சு. இதோ 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். மறுபடியும் சொல்கிறேன், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா எண்ணெய் கக்கிற அளவுக்கு வதக்கிக்கணும். இதோ சூப்பராக எண்ணெய் கக்கிட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே குழம்பு இந்த மாதிரி எண்ணெய் கக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். அடுத்ததாக நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ஒரு 2 கப் அளவுக்காவது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது புளி தண்ணி. ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததும் மீனை ஆட் பண்ணலாம். ஒரு அரை கிலோ வரைக்கும் இந்த மீனை ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், நம்ம மசாலா பார்ட் எல்லாம் ரெடி. மீன் வந்துருச்சுன்னா நம்ம மீன் குழம்பு கூட ரெடி. நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு மூடியை போடுங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வாங்க. நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மீன் நல்லா வெந்துடும். இதோ மீன் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம குழம்பும் மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நம்ம குழம்புக்கு ஃபினிஷிங் டச் கொடுத்துடலாம். கொத்தமல்லி இலையை தூங்க அண்ட் பச்சை கொத்தமல்லியை தூங்கினாலே தனி வாசம் குழம்புக்கு வரும். இதுவும் மணக்க மணக்க ஃபிஷ் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.